ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வீட்டில் இல்லை, அவன் வந்து சமைக்கலன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். நம்ம விஜய் மல்லியோட கையால் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு தானே வந்து சமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிக்கிட்டு சமைக்கட்டுக்கு வந்து போகிறாங்க. வெண்பா, நான் வந்து தோசை சுட்டு நீ வந்து பார்த்தது இல்லையே, சுடுற தோசை ஒவ்வொன்றும் வந்து அமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா கதையாக கட்டிக்கிட்டு நம்முடைய வெண்பா கிட்ட தோசை மாவு கலைக்க அப்படியே அந்த தவாவில் வந்து ஊற்றுற அழகுலே தெரியுது. அப்படியே சும்மா அமிர்தம்னு அதுக்கு மேலே வந்து இருக்கும் அந்த தோசையை வந்து சாப்பிட்றப்ப அப்படின்ற மாதிரி தாங்க அது இருக்குது. நம்ம விஜய் சொல்கிறது எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம வெண்பாவை பார்த்திங்கன்னா டாடா ஒரு வேளை வந்து தோசை நல்லா தான் வந்து சுடுவாரா, இல்லை மல்லியம்மா மேலே வந்து எரிஞ்சு விடுற மாதிரி வந்து அந்த தோசையும் வந்து எரிஞ்சு தான் போய் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பாவும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. வெண்பா, நான் சுடுற தோசையை நீ வந்து சாப்பிட்ணும், அந்த மல்லி சுடுற தோசையை நீ வந்து தொட்ட கூட வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரிடாடா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா சரி, அவங்க போகிற போக்கிலே போட்டோம், நம்ம கையால் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்காக வந்து பட்டினியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த விஜய் பார்த்திங்கன்னா தோசை சொல்கிறோன்ற பேரில் பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாகி வந்து வெயிலில் போட்டால் தோசை எப்படி வரட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோசையை வந்து சுட்டு நம்முடைய ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்த டைனிங் டேபிளில் நான் யாருக்கும் வந்து எதிர்பார்த்து வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பசினா நானே வந்து சுட்டு தின்னுக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து வீரா போசனமெல்லாம் பேசுகிறாங்க. நீங்களுமே வந்து பசியில் இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன், நானே வந்து செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிற ஆளுங்க இருந்தீங்களான்னு மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்காதுங்க. ஏன்னா வந்து இருக்கிறத வச்சு சாப்பிட்டா தான் மட்டும்தான் வந்து அது தேனாக இருந்தாலும் சரி, அமிர்தமாக இருந்தாலும் சரி, நான் செய்கிறது தான் வந்து அமிர்தம், நான் செய்கிறது தான் தேன், அந்த மாதிரின்னா கண்டிப்பாக வந்து அது கேவலமாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்முடைய விஜயோட லைஃப்பில் வந்து இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2 குந்தாணிகளும் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு நல்லா வெளியிலே வந்து கொட்டிக்கிட்டு பார்சலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா விஜய், என்ன விஜய், நான் உனக்காக சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுவும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கும் வேண்டாவுக்கு, நீ என்னடானா இங்கே வந்து தோசையை சாப்பிட்டு இருக்க, அந்த மல்லி சமைச்சு சாப்பிட்டதான் நீ வந்து சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இல்லைக்கா நானே வந்து தோசை சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சூப்பர் விஜய், தோசையெல்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அக்கா வாயில் பொக்காய் எழுந்த அளவுக்கு வந்து வாயை பொழுது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் நம்ம வெண்பாவை பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. ஆனால் வந்து விஜய் சுட்ட தோசையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பா வந்து சாப்பிடலங்க. விஜயமேங்க அந்த தோசையை வந்து சாப்பிட்டா அவரே வந்து வாந்தி எடுத்துட்டாருங்க. அதுக்காக நம்முடைய வேறு வழியில் மல்லி செஞ்சு சாப்பிட்டாதான் வந்து சாப்பிட்டானுங்க. வேறு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சவங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.